ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம அரிசி பருப்பு சாதம், எங்கள் ஊர் அரிசி பருப்பு சாதம் செய்யலாம். ஈரோடு அரிசி பருப்பு சாதம். அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு, மஞ்சள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் துவரம் பருப்பு ஊற வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு நான் 5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். 3 விசில் விட்டோம்னா அரிசி பருப்பு சாதம் ரெடி. அதுக்கு ஒரு பருப்பு சட்னி ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து அதுக்கு தேவையான காரத்தை வந்து காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா வறுத்து ஆற வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பரான துவரம் பருப்பு சட்னி ரெடி ஆகிடுச்சு. பருப்பு சாதம், பருப்பு சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.